நிக்கதேம் இடத்திற்கு போனார். ஆண்டவருடைய பாரம் எல்லாம் தனி மனிதர்களை சந்திக்கிற தெய்வம். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், அன்பானவர்களே, தனி மனிதர்களை சந்திக்கிற அந்த பாரம் அனைவருக்கு இல்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஈச் ஒன் கேட்ச் ஒன். அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு மிக பொருந்தும். நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணங்களிலே இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஏராளமான தடைகள், பொதுக்கூட்டங்களோ மற்றபடி மிகப்பெரிய பிரம்மாண்டமான சீர்நேரங்கம், கடற்கரை, அங்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஒரு காலத்திலே சென்னையிலே சீர்நேரங்கம் என்ற இடத்தில் நடந்த கூட்டத்திலே திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். திரளாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு 7 நாள் பேரின்ப பெருவிழா என்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டத்திலே ஏராளமான அறுவடைகளை ஆண்டவர் தந்தார். அந்த கூட்டத்திலே நானும் ஒருவனாய் இருந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தனி மனிதனுடைய வாழ்க்கையில, தனி மனித குடும்பங்களிலே பிரவேசித்து அந்த குடும்பத்திலே தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய காரியங்களை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆர்வம் சொன்ன போல டு பிரீச், டு ப்ரூவ், டு மேக், டு ஷோ ஹிஸ் பவர். இதனால அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறேன். அவருடைய மிகப்பெரிய நோக்கமே இதுதான். தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் சொல்கிறது, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வீடுகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கலாம், சிலுவை இருக்கலாம், ஒரு ஸ்டிக்கர் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். வெளியே பெத்தேல், ஏலேம், பெத்தானியா என்ற வாசகம் இருக்கலாம், கிறிஸ்துவ பெயர் இருக்கலாம் பெயர் பலகையில. ஆனால் அந்த நாட்களில இப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்பதை உன் அயலகத்தார், எதிர் வீட்டுக்காரர், அதாவது அந்த திருவிழா சொல்ல முடியுமா? இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார். அதற்குரிய அடையாளங்கள் என்ன? ஜப சத்தம். அன்பானவர்களே, உடைய வாழ்க்கை, உடைய செயல்முறைகள் அத்தனையும் சொல்ல வேண்டும். இந்த வீட்டிலே இயேசு இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், அன்பானவர்களே, உலக மனிதருடைய வீடுகளுக்கும் நம்முடைய வீடுகளுக்கு வித்தியாசமே இல்லை. இன்றைக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வீடுகளிலே சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. 7 மணி முதல் இரவு 10 மணி வரை சீரியல். பகல் நேரங்களிலே வீடுகளில் இருக்கிற சகோதரிகள் சபைக்கு போகிறது கூட இன்றைக்கு சீரியலுக்கு அடிமையா இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் வீட்டில் இருப்பாரா? நீ சீரியல் பார்க்கும் போது, சண்டை போடும் போது,